வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. தயவு செய்ய போகிற, cheer up, பயப்படாத, be assured, restore. அவன் கிருபையை பெற்றான், கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறான். இரக்கத்தை பெற்றான், இரக்கத்தை பகிர்ந்து கொடுக்கிறான். ஆசீர்வாதம் பெற்றான், ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறான். தாராள மனசு. ராஜா சொல்றாரு, நீ என் மகனை போல. மேவி போசே சொல்றாரு, நான் செத்த நாயை போல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் திரு வி செல்வராஜ், சிபிபிசி ஸ்டேட் பேங்க்ல ரிட்டையர் ஆனவங்க வி செல்வராஜ் அவர்களை ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இரவு நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆயத்தம் பண்ணி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு ஆறுதலையும் தேவைகளையும் உங்களுடைய வார்த்தை இவர்கள் மூலமாய் பெறுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகையில உங்களுடைய மகிமை விளங்குகிறது நாங்கள் பார்க்கிறோமே, உமக்கு கொடான கோடி நன்றியப்பா. இந்த வார்த்தையில கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதலை தருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் தனியா இல்லை என்பதை உணரத்தக்க வகையில உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் மூலமாக எங்களுக்கு கொண்டு வருவதற்காக உங்களுக்கு நன்றியப்பா. உங்களுடைய தாசனை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை மூலமாய் நிரப்பி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனங்கள் ஆண்டவரே அது பிரேமாவாக கடந்து வருகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகளை எங்கள் கொடுக்கிறபடினால உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுதலை யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவர்களுடைய வீடுகளில் ஆண்டவர் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் என்னாலும் தங்கி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கூடுகைக்கு தடையில்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த நெட் ப்ராப்ளம் எதுவும் வராதபடிக்கு தொடர்ச்சியாக எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிரயாசப்படுகிற இந்த அருமையான குடும்பத்தை கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்களே, அவர்களின் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அருமையான இந்த ஊழியத்தை நீர் தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் அதிலே பங்கு எடுக்க வைக்க கிருபைக்காய் தயவுக்காய் நமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்கள் யாவரையும் ஒன்றிணைத்து நீர் வழிநடத்தும்படி எங்களை தாழ்த்து உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் துதியின் வேளைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், பசுத்த ஆவியானவரை எப்படி வேதம் சித்தரித்திருக்கிறது என்று நாம் துதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். தேவ ஆவியே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே ஸ்தோத்திரம். பிதாவானவரை அறிந்து கொள்ளும் ஞானத்தை அளிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். பிதாவானவரை அறிந்து கொள்ளும் தெளிவை அளிக்கின்ற ஆவியே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக பெசலெயேலை போல எங்களை நிரப்புகிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். புதுமையான ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின தேவனுடைய ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். செம்மையான வழியிலே என்னை நடக்க பண்ணுகிற நல்ல ஆவியானவரே கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜீவனுடைய ஆவியானவரே கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவரே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. நல்லரும் நன்மை செய்யறமா இருக்கிறீரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம்.
இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆவியானவர் எங்களுக்கு தேற்றளவானாக எங்கள் உள்ளத்தில் வைத்து வைத்திருக்கிறீரே, அது எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. கொடாகொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாடல் வேளை. மிகவும் அருமையான ஒரு பாடல், பழைய பாடல் ஹிம். இன்றுதான் நம்ம ஹிம் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற பாடல். அருளேராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் திரளாமிகுதியே. அருளேராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருளேராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டாம், காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம். அருளேராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருளேராளமாய் பெய்யும் பொழியும் இக்ஷணமே, அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரரே. அருளேராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருளேராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே, இங்குள்ள கூட்டத்திலேயோ கிரியை செய்தருளுமே. அருளேராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருள் இன்னைக்கு திரளாக பெய்ய போகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் கடந்த சில வாரங்களாக விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று பார்த்தோம். ஜெபமே ஜெயம்னு பார்த்தோம். இன்னிலிருந்து கொஞ்ச நாட்களுக்கு கிருபை, நீ பாடின பாட்டு அருள் ஏராளமாய் பெய்யும் கிருபை மலை. நம்ம எல்லாரையும் இந்த கிருபை மலை முழுமையாக அப்படியே நனைக்கணும். அப்படியே we must be dripping with grace. முழுமையாக சாரல்ல, முழுமையான மலை, கிருபை மலை, கிரேஸ் நமக்கு தேவை. கிரேஸ், praise God, hallelujah. இன்னைக்கு ஒரு பகுதி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். ரொம்ப ஒரு டச்சிங் பேசேஜ்.
நம்மளோட அப்படியே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜ். இந்த பேசேஜை, இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது அப்படியே என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி என்னால் உணர முடிச்சு. அவ்வளோ ஒரு டச்சிங் பேசேஜ். தாவீது ராஜாவாயிட்டாரு, பெரிய ராஜாவாயிட்டாரு, சிம்மாசனம் நல்ல செட்டில் ஆயிட்டார். நான் ஆண்டருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், ஆலயம் கட்டுறதுக்காக. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஒரு ஆசை, ஜோனத்தானுடைய சந்ததி யாராச்சும் இருக்காங்களா, அவங்களுக்கு நான் தயவு செய்யணும். யோனத்தான் நிமித்தம் சவுலின் சந்ததிக்கு நான் தயவு செய்யணும். சவுல் ராஜாவுடைய மகன் ஜோனத்தான். சவுலும் ஜோனத்தானும் 2 பேரும் ஒரு யுத்தத்தில் மரித்து போயிட்டாங்க. சந்ததியே இல்லாம போயிருச்சு. இப்ப தாவீது ராஜாவா இருக்கார். தாவீது கேட்கிற கேள்வி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். யோனத்தான் நிமித்தம் நான் தயவு செய்யத்தக்கதாய் சவுல் குடும்பத்தில் யாராச்சும் இருக்காங்களா? பாருங்க, என்ன ஒரு அருமையான இருதயம். தேடி பிடிங்க, நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், தயவு செய்யணும், கிருபை பாராட்டணும், இரக்கம் பாராட்டணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும். என்ன ஒரு பெரிய உள்ளம். உடனே அங்கே அரண்மனை உள்ளவங்க எல்லாம் யாருக்கு தெரியல. ஏன்னா சவுலுடைய குடும்பம் முழுசா அழிஞ்சு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சவுல்கிட்ட ராஜாவை இருக்கும்போது வேலை பார்த்த ஒரு மனுஷன், சீபான் ஒரு மனுஷன். இந்த சீபான் ஒரு மனுஷனை கூட்டு வர்றாங்க. சீபான்ற மனுஷன்ட்ட தாவீது மீண்டும் கேட்கிறார், நான் கர்த்தர் நிமித்தம் சவுலுடைய சந்ததிக்கு நான் தயவு பாராட்ட வேண்டும், யாராச்சும் இருக்காங்களா? சீபா சொல்றார், ஆமா ராஜா, ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு மேவி போசேத். மேவி போசேத், மேவி போசேத். வாய்க்கு கொஞ்சம் நுழைய கஷ்டமான வார்த்தை, மேவி போசேத். இந்த மேவி போசேத் யோனத்தானுடைய மகன். 2 காலும் அவருக்கு முடம் விளங்காது. இவர் இன்னார் வீட்டில் இந்த ஊரில் இருக்காரு அப்படின்ட்டு. உடனே ராஜா சொல்றாரு, தாவீது சொல்றாரு, அந்த மேவி போசேத்தை கூட்டு வாங்க அப்படின்ட்டு. நல்லா யோசித்து பார்க்கணும். சவுல் உயிரோடு காலமெல்லாம் சவுலுக்கு நம்பர் 1 எதிரி தாவீது. தாவீது மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரு காரியம் சவுலுக்கு என்னன்னா, நான் எந்த துரோகம் பண்ணல, உங்களுக்கு நான் எந்த தவறும் பண்ணல, உங்களை கொல்ற கூட எனக்கு வாய்ப்பு வந்த போது உங்களை கொல்லலை, நான் எந்த தவறு நான் செய்யல, என்ன சொன்னாலும் சரி. சவுலுக்கு நம்பர் 1 எதிரி தாவீது. இதான் அப்சஷன் சொல்லுவோம். காரணமில்லாத ஒரு வெறுப்பு, காரணமில்லாத ஒரு பகை, உள்ளத்துல அந்த கோபம், எரிச்சல், பொறாமை, தீய ஆவி, காரணமில்லாத விரோதம். இப்படிப்பட்ட ஒரு சந்ததிக்கு தாவீது என்ன சொல்றாரு? நான் தயவு செய்யணும், நான் இரக்கம் பாராட்டணும், நான் ஆசீர்வதிக்கணும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறோம். தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். இப்போ சொல்றீங்களா, உணர்றீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த விவரிப்பு சரியான விவரிப்பு. இதுக்கு மேல ஒரு மனுஷனுடைய இருதயம் அகலமானது இருக்க முடியாது. சோ பிராட் மைண்ட். எந்த இல் ஃபீலிங்கும், எந்த ஒரு வருத்தமும் சவுல் மீது கிடையாது. சவுல் தாவீதை ஒரு கௌதாரிய வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடினார். தாவீது பல வருஷங்கள்
அங்க இங்க காடு மலை குகை இப்படி ஒளிஞ்சு வாழ்ந்து கொண்டார். ஆனா அது எல்லாவற்றையும் மறந்தார், மன்னித்தார். சவுலுடைய சந்ததிக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், நான் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம்? ஏன் தெரியுமா? தாவீது அநேக தப்பு, குறைகள், பலவீனங்கள் அவன் வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. ஆனா எப்பெல்லாம் தப்பு செஞ்சிட்டானோ அப்போல்லாம் உணர்ந்தான், நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்துட்டேனே, ஆண்டவரே நீ மன்னியும். அப்போல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். கிருபை, கிரேஸ். வேதம் சொல்லுது, கரவலாடுக்கு பின்னாடி சென்ற தாவீதை தேவன் உயர்த்தி ராஜாவாக்கினார். கிருபை. He understood grace. கிருபைனா அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு? He experienced grace in his life. அவனுடைய வாழ்க்கையில கிருபையை அனுபவித்தான். ஆகவே அவனால் பிறர் மன்னிக்க முடியுது. He is able to share grace. நல்லா யோசிச்சு பாருங்க, யாரு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்காங்க சொல்றாங்க பாக்குறாங்களே, அவங்க யார் தெரியுமா? அவங்க லைஃப்ல கிரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. நான் கிரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நான் பிறரோட கிரேஸை ஷேர் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான்ல, கர்த்தர் நிமித்தம் நானே ஆண்டவர் எனக்கு பாராட்டிய நன்மைகளை, எனக்கு பாராட்டிய கிருபைகளை, எனக்கு பாராட்டிய இரக்கங்களை நான் பிறருக்கு நானே பகிர்ந்து கொடுக்கணும். Praise God. Hallelujah. God is speaking to you. பிரியமானவர்களே, மேவிபோசேத்தை இப்ப ராஜால கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்தன மேவிபோசேத்து சாஷ்டாங்கமா முகங்குப்புற ராஜா முன்னாக உழுறாவன். அவனுக்கு பயம், நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு ஏன் அவனுக்கு அந்த பயம்? அந்த காலத்தில் மேபி இன்னைக்கு கூட ஒரு ரெஜிம் வந்து அடுத்த ரெஜிம் வந்துச்சுன்னா பழைய ரெஜிமில் உள்ள ஆட்கள்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஒரு ராஜா தோத்து போயிட்டானா புது ராஜா வந்தாருன்னா பழைய ராஜாவுடைய சந்ததியெல்லாம் அழிச்சிருவாங்க. பகை வந்துடக்கூடாது, எனக்கு சிம்மாசனம் எனக்கு தான் உரியது சொல்லி நாலு பேர் வந்துடக்கூடாது. ஆகவே மேவிபோசேத்துக்கு பயம். தாவீது இப்ப ராஜாவா இருக்காரு. என்னுடைய அப்பாவுடைய அப்பா, என்னுடைய தாத்தா சவுலு தாவீதை கொலை செய்ய இவ்வளோ ட்ரை பண்ணாரு. அப்ப இந்த தாவீது ராஜா என்னை கண்டுபிடிச்சா என்னை காலி பண்ணிடுவாரு. பயம். இந்த மேவிபோசேத்துடைய கால் முடமானதுக்கே காரணம் இந்த பயம்தான். ஜோனத்தானும் சவுலும் போர்ல மரித்து போனாங்கன்ட்டு அரண்மனைக்கு நியூஸ் வந்துச்சு. அரண்மனை நியூஸ் வந்த உடனே இந்த மேவிபோசேத்தை பார்க்குற நர்ஸ் தாதி அவங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பிள்ளைய கொல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கி ஓடுற வேகத்தில் பிள்ளை கீழே விழுந்து கால் முடமாயிருது. அப்போலேருந்து பிள்ளை முடமா இருக்கு. இந்த மேவிபோசேத் ராஜ்யத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஃபியர். நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் எப்போதும் சந்திக்கிறது போல அந்த ஒரு நாள் வர்றார். ஆதாமையும் காணும், ஏவாளையும் காணும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கூப்பிடுறாரு. ஆதாம் எங்க, ஏவாள் எங்க? ஒளிஞ்சு கொண்டிருக்காங்க. வசனம் தெளிவாய் சொல்லுது, ஆண்டவரே நாங்க பயந்து ஒளிஞ்சு இருக்கிறோம். ஆதாம் சொல்றான், ஏன் அந்த பயம், ஏன் ஒளிந்து வாழ வேண்டியதா இருந்துச்சு? குற்ற உணர்வு, தண்டனை வரும் தெரியும். பாவம் செஞ்சிட்டாங்க, குற்ற உணர்வு, தண்டனை வரும். மேவிபோசேத்துக்கு தெரியும்,
இந்த தாவீதுக்கு எதிராக அவருடைய குடும்பம் அநேக அநியாயங்களை செஞ்சிச்சு. ஆகவே குற்ற உணர்வு, தண்டனை இப்ப ராஜாவாயிட்டார், அவர்கிட்ட வரும். பிரைஸ் காட். ஆனா தாவீது சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப டச்சிங் வேர்ட். கால் இல்லாத இந்த மனுஷனை பார்த்து, முகங்குப்புற விழுந்துருக்க மனுஷனை பார்த்து, மேவிபோசேத் பயப்படாத, மேவிபோசேத் பயப்படாத, நான் யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் நன்மை செய்ய போறேன், தயவு செய்ய போகிறேன். Cheer up, பயப்படாத, be assured. யோனத்தான் நிமித்தம். நம்ம 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரைக்கும் பார்க்கணும். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் அங்க பல வருஷங்களுக்கு முன்பாக தாவீது ஓடிட்டு இருந்த காலம், சவுலுக்கு தப்பி ஓடிட்டு இருந்த காலத்தில் யோனத்தான், சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்யறான் தப்பிச்சு போறதுக்கு. அவங்க அப்பாவை கொலை செய்ய ட்ரை பண்றாரு, இவனை தப்பு வைக்க ட்ரை பண்றான். அந்த நேரத்தில் அந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அப்பா சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய ட்ரை பண்றான். ஆனா யோனத்தான் சொல்றான், தாவீதே ஒரு நாள் நீ ராஜாவாவ. யார் சொல்றா? இளவரசன். இவன் தான் நான் எப்படி அடுத்தாப்புல ராஜாவாகணும், யோனத்தான் தான். ஆனா யோனத்தான் சொல்றான் தாவீதை பார்த்து, ஒரு நாள் தாவீது நீ ராஜாவாவ. அன்னைக்கு என்னையோ என்னுடைய சந்ததியோ நீ அழிக்கக்கூடாது. 2 பேரும் அன்னைக்கு ஒப்புற வராங்க, ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அதான் இங்க சொல்றான் தாவீது, யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தயவு செய்ய காத்திருக்கிறேன், தயவு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சொல்றாரு. இப்ப அடுத்தாப்புல என்ன செய்கிறான்னு சொல்லும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். கிரேஸ், எவ்வளோ பெரிய கிரேஸ். நாம இன்னைக்கு என்ன சொன்ன துவக்கத்தில், நம்ம எல்லாம் கிருபை மலையில் அப்படியே தொப்ப நனையணும். நம்ம மனசு ஃபுல்லா கிருபை 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 கிருபை. இந்த சத்த காது கேட்டுட்டே இருக்க போகுது. கிருபை இன்னும் சில நாட்களுக்கு, இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து பேச போறோம். இது அப்படியே சேச்சுரேட் ஆகணும். குலோப் ஜாமுன் ஜீராக்குள்ள இருக்க மாதிரி கிருபை சூழ்ந்திருக்குன்னு சொல்லும்ல, அந்த மாதிரி அப்படியே கிருபை கிருபை சொல்லி லைஃப்ல அப்படியே கிருபை உள்ளுக்கு இறங்கணும். அந்த உள்ளுக்கு அந்த கிருபை போச்சுன்னா உங்களை அறியாமலே ஒரு எந்தூசியாஸ்டிக்கா உற்சாகமாயிருவோம், அப்படியே ஒரு பாசிட்டிவ் ஆயிடுவோம். நம்ம தெரியாம அறியாமலே சிரிக்க தோங்குவோம், ஸ்மைல் பண்ண தோங்குறோம், பிறரை மன்னிக்க தோங்குறோம், பிறர் குற்றங்களை பெருசா பார்க்காம இருக்க போறோம். கிரேஸ். இப்ப ராஜா சொல்றாரு, மேவிபோசேத் உங்க குடும்பத்துக்கு உண்டான எல்லா நிலத்தையும், அவரு உங்க ராஜ குடும்பத்தில் வந்தவர், சவுல் யோனத்தான் குடும்பத்தில் வந்தவர். நிறைய நிலங்கள் ஊர் தேசம் ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த குடும்பம் அழிஞ்சோன அவங்கவுங்க அப்படி அப்படியே வச்சிருப்பாங்க. இப்ப சொல்றாரு, உங்க குடும்பத்துக்கு உண்டான எல்லா நிலத்தையும் உனக்கு வர செய்வேன். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அவங்க கூட இருக்கிற ஆட்கள் சொல்லி, உன் குடும்பம், உன் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க எல்லாரும் இந்த நிலத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். தாவீதுக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு கால் சரியா இல்லை, சரியா கவனிக்க முடியும், சூப்பர்வைஸ் சொல்ல முடியாது. அதுக்கும் தாவீது ஆட்கள் செட் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்த ஒரு விசேஷம், முதல் ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு உண்டான எல்லா நிலமும் ஆசீர்வாதமும் உனக்கு ரெஸ்டோர் பண்றேன், மீண்டும் உனக்கு தர்றேன். ரெஸ்டோர். ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள். இந்த மேவிபோசேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், எங்க தாத்தாவுடைய நிலம் அங்க ஒரு 1000 ஏக்கர் இருக்கு, இங்க ஒரு 500 ஏக்கர் இருக்கு, இங்க ஒரு ஒலிவ மர தோட்டம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ராஜா தாவீதுக்கு பயந்து லோ ப்ரொஃபைல் ஒளிந்து கொண்டிருக்கிறார். எங்கேயும் போய் யார்ட்டும் எதுவும் பேசுறே கிடையாது. நான் உயிரோடு இருந்தா போதும். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வறுமன் கூட சொல்லுவேன். சொந்த வீட்டில் இல்லை, யாரோ ஒரு வீட்டில், இன்னொருத்தர் வீட்டில் போய் இவர் ஒண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நிலவில் மனுஷனுக்கு
தாவீது சொல்றாரு, எல்லா நிலத்தையும் உனக்கு திரும்பி கிடைக்க பண்ணுவேன். அடுத்து ராஜா சொல்றாரு, நீ இன்னையிலிருந்து என்னுடைய பந்தியில நீ உட்காரணும், என் குமாரனை போல என் பந்தியில உட்காரணும், என்னோட டைனிங் டேபிள் உட்காந்து நீ டெய்லி நீ சாப்பிடணும். நான் சாப்பிட்ற சாப்பாடை என் பிள்ளை சாப்பிடுவான், என் பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடை நீ சாப்பிடணும். Praise God, hallelujah. என்ன wonderful grace. எடுத்துக்காட்டு, இஸ் எக்ஸாம்பிள். பாருங்க, ஒரு முழு அதிகாரம் இதை பற்றியது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முழு சாப்டர் இந்த ஒரு இன்சிடென்ட், ஸ்மால் இன்சிடென்ட். முக்கியத்துவம் ஆண்டவர் சொல்றாரு, பாரு தாவீதுடைய மனசை பாரு. அவன் கிருபையை பெற்றான், கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறான். இரக்கத்தை பெற்றான், இரக்கத்தை பகிர்ந்து கொடுக்கிறான். ஆசீர்வாதத்தை பெற்றான், ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறான். தாராள மனசு. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனசு வேணும் ராஜா அப்படின்னு ஆண்டவர் கேளுங்க. Praise God. நீ பந்தியில இருக்கணும். என்ன சொல்றாரு தாவீது, என் குடும்பத்தில் நீ ஓராள். அப்படிப்பட்ட ஆள் தான் டெய்லி பந்தியில் உட்கார முடியும். என் மகனை போல. What a grace. Praise, amazing grace. ஆண்டவர் என்னை உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறார். எங்கேயோ இருந்தவங்களை, எப்படியோ வாழ்ந்தவங்களை, நீ என் மகன், நீ என் மக. சந்தோஷமா இருந்தா ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜ சமூகத்தில் உட்கார்றதுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். இட்ஸ் a great privilege. எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு privilege. நான் அதை உணர்றேன்னா, நான் தினமும் அதுக்காக நன்றி சொல்றேன், எனக்கு தெரியல. ஆனா இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கோம். அவரை அப்பா என்று அழைக்க உரிமை. ஹல்லேலூயா. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சகோதரனே என்று சொல்ல. Praise God. உடன் சுதந்திரவாளி ஆகிறதுக்கு ஆண்டவரும் கொடுத்த உரிமை. Praise God. மேவிபோசேத் இப்ப என்ன சொல்றாரு? இப்பதுக்கு மேவிபோசேத் சொல்ற வார்த்தை ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ராஜா பார்த்து சொல்றாரு, ராஜா இப்படி நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்கல. இவர் எதிர்பார்த்தது தண்டனை, ஒரு வேலை பயத்தோடு வந்திருப்பார். அந்த ராஜா சொன்னார், பயப்படாத, கொஞ்சம் தெளிவு வந்திருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட ஒரு அன்பை, இப்படிப்பட்ட ஒரு கனிவை, மன்னிக்கும் தன்மையை பார்த்ததுல எதிர்பார்க்கல. சொல்றாரு, ராஜாவே நன்றி நன்றி நன்றி, நீ சொன்னதுக்கெல்லாம் நன்றி. நான் செத்த நாயை போல இருக்கிறேன். I am a useless fellow. உலகத்தால் கைவிடப்பட்ட மனுஷன், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், நான் கால் இல்லாத மனுஷன், நான் சிறுமைப்பட்ட மனுஷன், நான் தாழ்த்தப்பட்ட மனுஷன், நான் தரித்திரன், நான் சபிக்கப்பட்டவன். I am an insignificant person. எனக்கு நீ இப்படிப்பட்ட வார்த்தை சொல்றீங்களே, நான் செத்த நாயை போல, யூஸ்லெஸ் ஃபெலோ. Praise God. What a touching scene. ராஜா சொல்றாரு, நீ என் மகனை போல. மேவிபோசேத் சொல்றாரு, நான் செத்த நாயை போல. ராஜா சொல்றாரு, நீ என் மகனை போல. மேவிபோசேத் சொல்றாரு, நான் செத்த நாயை போல. Praise God. மேவிபோசேத் சொல்றாரு, சுருக்கமா சொன்னா, நான் தகுதியே இல்லாத மனுஷன், உம்மோட உட்கார உம்முடைய குமாரனை போல இருக்கிற தகுதி இல்லாத மனுஷன். அதுதான் தகுதி. கிரேஸ் என்னது? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவனுடைய பிள்ளையாகும் தகுதியை கொடுப்பது. ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு விசேஷித்த அற்புதமான ஆசீர்வாதம் தருவது. தகுதியிலே நினைக்கிறோமே, அதான் தகுதி. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த பகுதியை, அந்த ஒரு சாப்டர் வாசிங்கன்னா கடைசியில் சொல்லப்படும், தினமும் அவன் வாழ்நாளெல்லாம் மேவிபோசேத்
ராஜாவுடைய டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தார். என்ன ப்ரிவிலேஜ்! சாப்பிட்டு உம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுருப்பாரா? ராஜாவோட சரமாரி பேசியிருப்பார். ராஜாவோட, இஸ்ரவேலின் ராஜாவோட. ஹல்லேலூயா! தாவீதை போல் அதுக்கு முன்னாடி ராஜா இருந்தது, பின்னாடி ராஜா இல்லை. அப்பேற்பட்ட ராஜாவோட சரமாரி சகஜமா பேசியிருப்பார். எனக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட ப்ரிவிலேஜ். வானத்தி பூமி சிருஷ்டித்த தேவனோட எப்பனாலும் பேசலாம், என்னனாலும் பேசலாம். பிரைஸ் காட். உரிமையோட. பிரைஸ் காட். பிரியமானவர்களே, ஒருவேளை யாராவதும் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு, எனக்குள்ள ஒரு சிறுமை உணர்வு இருக்கு, எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு இருக்கு, கில்ட் கான்சியஸ், என்னால மேவி போசேத்து போல கிருபையை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. பிரியமானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபை யோசிச்சு பார்க்கணும். தாவீதுக்கு இவ்வளோ மன்னிக்கும் சுவாபம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ மன்னிக்கும் சுவாபம், கிருபை எவ்வளோ பெரியது. என்னுடைய சிறுமையை ஆண்டவர் காண்கிறார். இந்த மோபிபோசேத்தை பார்க்கிறதுக்கு யார் முதல்ல எஃபர்ட் எடுத்தா, இனிஷியேட்டிவ் எடுத்தா? தாவீது ராஜா. எண்ணி உங்களை அழைத்தவர் ஆண்டவர். அவர் முந்தி நம்மளிடத்து அன்பு கூர்ந்தார். நானும் மனைவியும் 2 வருஷத்துக்கு முன்னாக சிலோனுக்கு போயிருந்தோம், ஸ்ரீலங்கா போயிருந்தோம். அப்போ கொலம்போவில் ஸ்டே பண்ணலை, ரொம்ப ஸ்டே பண்ணல. உள்ளூரில் இன்டீரியரில் ஒரு பிளேஸில் ஒரு பாஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த பாஸ்டர் 2-3 சின்ன ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டவருடைய குழந்தைகளுக்கு அவர் பள்ளிக்கூடம் வச்சிருந்தார். முதல்ல எங்களை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனார். ரொம்ப சுமாரான நிலையில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம். அதுக்கு அந்த பிளான்டேஷன் இருக்கும்ல, அந்த தேயிலை தோட்டங்க, டீ எஸ்டேட்டு, அந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல். அது டீ எஸ்டேட் வேலை பார்க்குறவங்களே ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல். அடுத்த ஒரு ஸ்கூலுக்கு போய் கூட்டு போனார் அதே பாஸ்டர். அதே மாதிரி எஸ்டேட், டீ எஸ்டேட்டில் இருக்கு. பார்த்தா அந்த ஸ்கூலு பிரமாதமாக இருக்கு. நம்ம மேகசினில் பார்க்குற மாதிரி, நம்ம டாக்குமெண்ட்ரியில் பார்க்குற மாதிரி அப்படி பிரமாதமான ஸ்கூல். வார்த்தையில விவரிக்க முடியாது. அப்படி கீழே கார்பெட்டாக்கும், டேபிளாக்கும், டாய்ஸ் ஆக்கணும், காஃபி ஆக்கும், டீ வெண்டிங் மெஷின் ஆக்கும், எல்லாம் பிஸ்கட்ஸ் எல்லாம். அப்ப அந்த பாஸ்டர் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொன்னார். இந்த ஸ்கூல் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஓட்ட ஓடு, மழை பெஞ்சா தண்ணி விழுகும். ஸ்ரீலங்காவில் எப்போ பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் சாரல் உள்ளுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த மழை பெய்யறனால நிறைய பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் எடுத்து போயிட்டாங்க. இருந்தது 2-3 பிள்ளைங்க தான் இருந்துச்சு. அந்த டீச்சரும் மனபாரத்தோடு டெய்லி ஜெயிப்பாங்களாம். ஆண்டவரே, நான் அந்த 2-3 பிள்ளைகளிருந்து காலையில் சாயங்காலம் டீச் பண்ணிட்டே இருக்கேன். மழை பெஞ்சா இல்லை எந்திரிச்சு நிற்க வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்க ஆண்டவரே, இப்படி இருக்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கய்யா, கிருபை வேணுமையா. அப்படி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஸ்கூலில் உள்ள ஜன்னல் கண்ணையில் உடஞ்சிருந்துச்சு. ஒரு உடஞ்ச கண்ணாடி வழியா ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு இருந்தார். இந்த டீச்சர் போய் கதவு தந்தாங்க. பார்த்தா கொரியாவில் ஒரு டூரிஸ்ட், ஒரு குரூப் டூரிஸ்ட் வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த ஸ்கூல் பக்கம் உள்ளுக்கு போயிருக்கார். உள்ளுக்கு சத்தம் கேட்குது, எட்டி பார்த்துருக்காரு. உன்னை டீச்சர் உள்ளுக்கு வாங்க அப்படின்னாங்க. உன்னை அவருக்கு தமிழும் தெரியாது, எதுவும் தெரியாது. இவங்க என்னவோ பேச, அவங்க என்னவோ பேச, ஏதோ அரை குறையாக புரிஞ்சுட்டார். இது ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப பண நெருக்கத்தில் உள்ள ஸ்கூல், இது ரொம்ப ஏழை பிள்ளைகளுக்காக உள்ள ஸ்கூலு. அவர் என்னவோ சொன்னார், உதவி செய்கிறேன், ஹெல்ப் ஆல் ஹெல்ப் என்னமோ சொன்னார். அப்படி போயிட்டார். ஒன்றுமே நடக்கலை. ஒரு வாரம் கழிச்சு கொலம்போலேருந்து ஒரு டீம் வந்தாங்க. எல்லாம் எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, அளவு எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, என்னமோலாம் பண்ணாங்க. திருப்பி ஒரு 2 வாரம் நியூஸே கிடையாது. சரி, என்னமோ நடந்துச்சு, என்னமோ போச்சு அப்படின்ட்டு திருப்பி பார்த்தா 2 வாரம் கழிச்சு ஒரு ட்ரக் வந்துச்சு. ட்ரக்கில் அவ்வளவு ஜாமான், அப்படியே ரெஃப்ரிஜிரேட்டரு, காஃபி மிஷினு, புக்ஸு, டாய்ஸு, அது கம்ப்ளீட்டாக
3 நாள் அங்கேயே கேம்ப் போட்டு ஸ்கூலை பலன் ஆக்கிட்டாங்க. கிருபை அவரை தேடி வந்தது. ஹல்லேலூயா. சிறுமை, அந்த பள்ளிக்கூடத்துக்கு சிறுமை, ஆனா கிருபை வந்தபோது மகிமை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். மேவிபோசேத்துக்கு கிருபை தேடி வந்தது. தாவீது ராஜாவுடைய தயவு தேடி வந்தது. என்னையும் உங்களையும் கிருபை, கர்த்தருடைய கிருபை தேடி வருது. கர்த்தரை தேடி வந்தார். மேவிபோசேத்து கீழே விழுந்து கிடந்தா, பயந்து ஆண்டவர் நம்மை பார்த்து தூக்கி விட்டா. பயப்படாத, இன்று முதல் நீ பிள்ளை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எனக்கு உனக்கு உறவு உண்டு. நீ என்னோட டெய்லி போஜனம் பண்ணு. ஹேவ் கம்யூனியன், ஹேவ் ஃபெலோஷிப். உறவை கொண்டாடு. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுது, நீங்க வாழ்க்கையில கிருபையை பெற்றிருந்தீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில கிருபையை ருசித்திருந்தீங்கன்னா பகிர்ந்து கொடுங்க. பகிர்ந்து கொடுங்க. ஷேர் கிரேஸ். பிரியமானவர்களே, ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஷேர் கிரேஸ் பணம் மட்டும் கொடுக்குறது அல்ல. எப்படினாலும் கொடுக்கலாம். யாரோ ஒரு லோன்ல ஃபீல் பண்ற ஒரு ஆளை பார்த்து ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுங்க, கிரேஸ். யாரோ சோர்ந்து போயிருக்க பார்த்து ஒரு உற்சாகம் வார்த்தை சொல்லுங்க, ஷேரிங் கிரேஸ். ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு, நல்லா படிக்கிற பிள்ளை. அதுக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ். டெர்மினல்ஸ்னா இதுக்கு மேலே அது சோங்கடிக்காது, சீக்கிரம் மரித்து போகின்ற ஒரு நிலைமையில் உள்ள ஒரு பிள்ளை. அந்த டெர்மினல் இல்னஸ் சுகவீனத்தை அவங்க அப்பா அம்மா பிள்ளைகிட்ட சொல்லலை. பிள்ளை நல்லா டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கும், நல்லா படிச்சுட்டே இருக்கும். ஒரு நாள் டாக்டர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்கள் பிள்ளைக்கு இருக்குது, நான் கொடுக்குற மருந்து ரொம்ப பிள்ளைய பாதிக்கும், பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க, படிங்க அப்படிலாம் சொல்லாங்க, பிள்ளை போகிற போக்கில் அப்படியே விட்டுருங்க என்ன அப்படின்ட்டு. இந்த பிள்ளை காதில் விழுந்துருச்சு. இந்த பிள்ளைக்கு காதில் விழுந்த உடனே அதுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன் போலுக்கு அப்படின்ட்டு. டீச்சர் கவனிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கிட்டு இந்த பிள்ளை திடீர்னு மடமடமடமனு அப்படியே கீழே இறங்கி ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ பேரண்ட்ஸ் ஒரு பேசும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு நாள் சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் போகிறாங்க. இந்த டீச்சர் அந்த பிள்ளையை மட்டும் கூப்பிட்டு, நீ உட்காருமா, உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க போகிறேன், நீ நல்லா படிக்கணும், படித்து மீண்டும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ வரணும், இன்னும் 6 மாதத்தில் ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபைனல் எக்ஸாம் வருது, அதுக்குள்ளே உனக்கு ஃபுல்லாக தயாராக்கிடுவேன் அப்படின்ட்டு. டீச்சர் ரொம்ப சின்சியராக பாடம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைக்கு மனசில் தோணுச்சு, அப்போ 6 மாதம்னு சொல்கிறாங்க, நல்லா படித்து முன்னேறும்னு சொல்கிறாங்க, அப்போ என்னுடைய டெர்மினல் இல்னஸ் போயிடுச்சு போலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீண்டும் வாழ்க்கையில் ஒரு இணைப்பு பிடி போந்துருச்சு. கடகட அப்படியே படிக்க தோணுச்சு. பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை, சின்ன எஃபர்ட் எத்தனை பேருக்கு உங்கள் கிருபையை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் உங்களோட, இந்த சம்பவம், இந்த பகுதி உங்களோட பேசுது. மேவிபோசேத் செத்த நாயை போல உள்ள என்னைய ராஜா சொல்றாரு, என் குமாரனை போல என்னோட உட்கார்ந்து சாப்பிடு. நீ இழந்து போன சந்தோஷத்தை, நீ இழந்து போன நிலத்தை, நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை, நீ இழந்து போன சமாதானத்தை, நீ இழந்து போன சுகத்தை, நீ இழந்து போன குடும்ப ஐக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள். கிரேஸ், கிரேஸ். பிரைஸ் காட். கிரேஸ்னா பல விதமாக அது சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னன்னா, அப்ரிவேஷன் சொல்கிறேன். ஜீனா காட்ஸ், ஆர்னா ரிச்சஸ், ஏனா ஆட், சீனா கிரைஸ்ட், ஈன எக்ஸ்பென்சஸ். காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த கிருபை எனக்கு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? இயேசுவின் மூலமாக. கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாக வந்திருக்கு. இந்த கிருபை எப்படி வந்துச்சு? இயேசு ஒரு விலை கொடுத்தார், ஒரு கிரயம் கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கிருபை அருமையானது. இந்த கிருபை விலை கொடுத்து வாங்கப்பட்டது இயேசுனால. நான் இலவசம் பெறேன்,
அவர் தன் ஜீவனை கொடுத்தார். ஷேர் கிரேஸ், ஷேர் கிரேஸ். நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கியிருக்கார். கிருபை, கிருபை. அவர் நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் 91 சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மள சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசமா அறிக்கை செய்வோமா? விசுவாசமாய் அறிக்கை செய்வோம். வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறோம். என் ஊர்ல இருந்து விரட்டுகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ எங்கள் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறோம். எங்கள் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறோம். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ கட்டி இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கொரோனா நோயினால் அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்களையும் மருத்துவ பணியாளர்களையும் ஆண்டவர் காக்குமாறு, சுகமளிக்குமாறு, தேசங்களையும் காக்குமாறு, இந்தியா தேசத்துக்காக, இந்திய மாநிலங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இப்பொழுதும் திருமதி ரத்னா சீலன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். நம்மளுடைய பண்ணிருக்கிறேன்.
ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் மருத்துவ பணியாளருக்காகவும் வெளிதேசங்களில் இருக்கிற உற்றார் சுற்றார் நண்பர்களுக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்டுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நேசிக்கிற அன்புள் பரம தகப்பனே, இது அருமையான நல்ல மாலை வேளை தந்தக்க நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியையும் நீர் அசைவாட உருவாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒழுங்கின்மை வெறுமையுமான பூமியிலே ஆழத்தின் மேல இருந்து இருளின் மேலே ஆண்டவரே நீங்க அசைவாடுனீங்களே. அசைவாடும் போது ஆண்டவரே ஒரு அழகிய பூமி உருவாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்ன மாத்திரத்தை வெளிச்சம் உண்டாயிற்று. அது போலவே இந்த கொரோனா நோயுடைய ஆண்டவரே இந்த தொற்று இங்கே பரவாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கூடியிருக்கிற மக்கள் குடும்பமாக கூடியிருக்கிறோம் சுவாமி. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் இந்த வெர்ச்சுவல் மீட்டிங்ல ஆண்டவரே நீங்க அசைவாடி அந்த பயத்தை கேட்டு எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கும் கொரோனா தொற்றுவதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால அபயமிடுகிறோம் ஆண்டவரே. உமக்கே கொடாக்கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவாடுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க மனதிலே ஆண்டவரே உம்மை பற்றிய ஆண்டவரே இந்த விசுவாசம் பற்றி எரிகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவும் எங்களை அணுகுவதில்லை, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை, வாதங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை என்ற அந்த ஒரு விசுவாசம் ஆண்டவர் எங்களுக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாக வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் சாத்தானோட போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல அநேக ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஜெபங்கள் எல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இங்க பிரசன்னமா இருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களை மருத்துவ பண்ணல அநேகம் பேர் உண்டு இந்தியாவில் ஆண்டவரே. ரொம்ப மோசமான சிச்சுவேஷனா இருக்கிறது சுவாமி. எது உண்மை எது நிலைமை கரெக்ட் என்று தெரியவில்லை. கொரோனா அதிக தொற்று சென்னையில, மகாராஷ்டிரால 1,00,000 தாண்டி விட்டது ஆண்டவரே. இந்தியா எந்த ஸ்டேஜில் இருக்கின்றது யாருக்கும் தெரியவில்லை, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் தேவரீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, கன்ஜஸ்டட் பிளேசஸ்ல வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவர், ஒரு ரூம்ல குடியிருக்கிற ஜனங்க, அவங்க எங்க தனிமைப்படுத்துறதுக்கு எங்க போவாங்க சுவாமி? இடம் இல்லையே போறதுக்கு. ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே காவலா இருக்கணும். நீங்க தான் உங்களுடைய ப்ரொடெக்ஷனை தரணும் சுவாமி. ஆண்டவரே, இன்னசென்ட் பீப்புள் ஆண்டவரே, பாமர ஜனங்கள் ஆண்டவரே, ஒன்றும் அறியாதவர்கள் சுவாமி. அவளுக்கு எப்படி தங்களை பாதுகாப்பது என்று தெரியாத ஜனங்கள் சுவாமி. அறியாமையான ஜனங்கள், இன்னசென்ட் பீப்புள் ஆண்டவரே. அந்த ஜனங்களோட அந்த இன்னசென்ஸுக்காக நீங்க அவங்க மேல பரிதவிக்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. ஒவ்வொரு மனதிலே உணர்த்துங்க ஆண்டவரே. ரிலாக்ஸேஷன் ஆனாலும் அன்லாக் வந்து எதுக்காக வந்தது? ஃபைனான்சியல் பர்டனை கவர்மெண்டால தாங்க முடியாது, அதனால வந்தது. அதனால கொரோனா போகலையே, கொரோனா இன்னும் ஜாஸ்தியா இருக்கே. ஆண்டவரே, நீங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு ஞானத்தை தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு நீங்க பேசுங்க சுவாமி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, மருத்துவ பணியாளர்கள் அநேகம் பேர் ஆண்டவரே கொரோனா நாயினால
ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி, அவங்களுக்கு எல்லாம் நீங்க பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவ சுவாசத்தை ஊதணும், பிளட் எங்கேயுமே கிளாட் ஆகக்கூடாது சுவாமி. சுவாசம் போய்கிட்டே இருக்கணும். ஆக்சிஜனை படைத்தவர் நீர், காற்றை படைத்தவர் நீர். காற்றை பத்தி எப்படி படைச்சிங்கன்னு எவ்வளவு நாங்க வாசிச்சோம், எவ்வளவு நாங்க துதித்தோம் ஆண்டவரே. அந்த காற்றிலிருந்து அந்த ஜீவ சுவாசம் அவருக்குள்ள இறங்குவதாக, கொரோனா பேஷண்ட்ஸுக்குள்ள இறங்குவதாக. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுவிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத் கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, இவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. நர்சஸ் ஷேர்லி, டேஃபினி, சலோமி, பிராங்க்லின், ஜோசபின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா எமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், விமல்ராஜ், மிஸ்ஸஸ் சிம்சன், இவர்களுக்காக வருகிறோம். மிஸ்ஸஸ் சிம்சன் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு நல்ல சுகமத்தை நாங்கள் நிறையவே ஜெபித்துக்கிட்டு இருக்காங்க சுவாமி. சுகத்தை கொடுத்துட்டீர், அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர கிருபை செய்யுங்க. மிஸ்டர் சிம்சனுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அது போலவே எங்கள் குடும்பத்து மக்கள், உற்றார் உறவினர் ஆண்டவரே, உற்றார் சுற்றார் நண்பர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே வெளி தேசங்கள்ல இருக்கிறாங்க. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுவிசாக், ஷீபா, ஜூடி அரவிந்த், ராஜன், கீர்த்தனா குடும்பங்கள், அனிதா, டேவிட், டேனி, மிக்கி, ஷீலா குடும்பங்கள், வின்சன் சீலன், இமானுவேல் எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி, ரோசி விஜய் குடும்பங்கள், ஜான் மோகன், ஜான் யூஜின், சொலவன் பிரவீன் ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பங்கள், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், மிஸ்ஸஸ் ரூபி, சாரா, சத்யா வில்சன் ராஜா குடும்பங்கள், அம்மல் ஃபேமிலி, கென்னடி, காட்ஃப்ரி, அகாசி குடும்பங்கள், மேர்லின், சாம் குடும்பங்கள், ஐசக் தேவரக்கம் குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. உமது செட்டைகள் அவள் மேல் விரித்த வண்ணமாக இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் எல்லாம் உமக்குள்ள வாழ கிருபை செய்யுங்க. செட்டைக்குள்ள அனைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பை நீங்க தான் தர முடியும் சுவாமி. ஆண்டவரே நாங்க சாட்சியாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களோடு இருந்தார் என்றால் சாட்சி பகர கிருபை செய்யுங்க அப்பா. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதும் சுவாமி ஸ்பெஷல் பிரேயர்ஸ்க்காக வருகிறோம் ஆண்டவரே. ஏடன் ஃப்ரெட்ரிக் கேன்சர்னால கஷ்டப்பட்டுருக்காங்க ஆண்டவரே. அது போலவே சுவாமி பானு கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க. அவங்க சிஸ்டர் ரொம்ப கவலையாக இருக்காங்க. கவலையெல்லாம் எடுத்து போடுங்க. கவலையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்க கிருபைங்க. கவலையெல்லாம் விட்டு ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஜெபிக்க எழுந்தரல கிருபை செய்யுங்க. எழுப்பி விடுங்க சுவாமி. மனசுல போய் நீங்க பேசுங்க. நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. பானுக்கு கேன்சர்ல பரிபூர்ண சுகத்தை தாங்க சுவாமி. உமக்கே கொடா கொடு. நேற்று நாங்கள் ஜெபித்தது போல ஆண்டவரே தாரா மனோகரம், தருண் மனோகரத்துக்கு கொரோனாலேருந்து விடுதலை தாங்க. சுதர்ஷன் என்ற சின்ன பையன், 9 வயசு பையன், அவனுக்கு கொரோனா விடுதலை தாங்க ஆண்டவரே. அது போலவே டாக்டர் சாரா, 10 ஸ்டாஃப் ஆண்டவரே கொரோனால பாதிக்கப்பட்டு காஷ்மீர்ல இருக்கிறாங்க. பரிபூர்ண சுகத்தை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தீப்திலால், அருள் ஜோஷுவா, ஐசக் சாமுel, எல்லா எஸ்எம்பிபி ஊழியர்கள், உமக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஊழியர்கள், கேன்சர்னால கஷ்டப்பட்டு சிஎம்சி, இவங்க எல்லாரும் சிஎம்சியில் இருக்காங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. அவர்களே உங்களது செட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்து கொண்டு பரிபூர்ண சுகத்தை தாங்க. நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே போய் கொளுத்த கன்றை போல் வளர்கிறீர்கள் சொன்ன வசனத்தின் படிக்கு கொளுத்த கன்றுகளை போல் எல்லாரும் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்து உம்மை ஆராதித்து துதித்து பாட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. துதிகிற மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். நல்ல ஜெப வேலைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் நேரம் உலகத்துல வரணும் சுவாமி. எந்த சாத்தான எந்த அந்தகார லோகாதிபதியும் தடுக்க முடியாது. அந்தகார வல்லமையெல்லாம் இயேசு நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எல்லாரும் மேலே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம். மகிமை 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 ஆண்டவரே. மகிமையின் மேகம் எல்லாரையும் மூடிக்கொள்ள கிருபை செய்யுங்க. அந்த மேகத்துக்குள்ள நாங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிற மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் வல்லமை உண்டு என்ற பாடலை பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power
the precious blood of the Lamb. Hallelujah. Hallelujah. Bye-bye. Bye.